ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம்புது சமையல். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது சீசனல் ஃப்ரூட்ஸான மாம்பழத்தில் இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. 2 நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவு தேங்காய் துருவல், 1/2 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலையும் அதே குவான்டிட்டியில் வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை வேர்க்கடலை இந்த மாதிரி சொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு ஏலக்காவையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சீசனில் சம்மர் சீசன்னாலே மாம்பழம் தான் எல்லார் வீடுகள்லேயும் அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி தோட்டம் வச்சுருப்பீங்க, இல்லை கடையில் கூட ஈஸியாக கிடைக்கிது நமக்கு மாம்பழம். அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் டேஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம். அது எதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு செய்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். மாம்பழம் சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு இந்த மாதிரி வித்தியாசமாக எதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். நார்மலாக செய்கிற தேங்காய் பர்ஃபியில் நான் மேங்கோவை ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். வேறு எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. இப்போ மாம்பழத்தை நம்ம தோல் எடுத்து வச்சுருக்குறோம். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம இதை மாற்றிக்கலாம். டைரெக்டாகவே நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுறேன். இந்த நம்ம எடுத்துருக்கிற மாம்பழம் பார்த்திங்கன்னா நீலன் வெரைட்டி எடுத்துருக்கிறேன். அது நல்லா தித்திப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். அதனால் நம்ம சுகர் 1/2 கப்பு தான் எடுத்துருக்குறோம். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான ஒரு பேனை வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய்யை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸை போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல் ரெசிபிக்குமே நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவில் ஃபஸ்ட்டு நெய்யோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தேங்காயில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டு இந்த பர்ஃபியை ரொம்ப நாள் கெடாமல் வைக்காது. அதுக்காக வேண்டி நம்ம அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா நெய்யில் வறுத்துருங்க. அப்படின்னா அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகி ட்ரை ஆயிரும். அப்போ நமக்கு 1 வீக் வரை இது கெடாது. இப்போ அடுத்தது நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் தேங்காயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சுகர் மெல்ட் ஆகி தேங்காயோடு சேர்ந்து வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விடுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாம்பழக்கூளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு, கிளுக்கிளுன்னு இருக்குது. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், வாட்டர் கண்டென்ட் குறையட்டும், அது வரைக்கும் கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிளறினதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, ஏலக்காய், சுக்கு எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் ஃபைன் பவுடராக நான் ரெடி பண்ணாமல் சொரப்பாக கல்லில் போட்டு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம், ரொம்ப பவுடர் ஆயிரும். நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் தான் நான் இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மாம்பழம் ரொம்ப அதிகமாக கிளுக்கிழுப்பு தன்மை இருக்கிறதுனால பர்ஃபி கண்டென்ட் சீக்கிரமாக வராது, கட்டி ஆகாது, லூஸாகவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்குறேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் ஈஸியாக இதை கட்டிப்பட வைக்கும். அதோட நம்ம வேர்க்கடலை வாயில் கடிப்படும் போது டேஸ்டியாகவும் இருக்கும், பர்ஃபிக்கு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவு கட்டி ஆயிடுச்சு. 2 மாவும் இதோடு சேர்ந்து இப்போ அல்வா பதத்தில் இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற அந்த சுகர் நல்லா இலகி அடுப்போடு ஒட்டும். மற்ற அல்வா மாதிரி நமக்கு இது சுருண்டு வரணும். வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டில் நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இதை விட்டுட்டு தட்டி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா சுருண்டு வந்துடுச்சு.
ஒட்டாமல் சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு பர்ஃபி மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸை வச்சு செஞ்சுருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ.